கேள்வி 44. கர்த்தரிடத்தில் டேஸ் நிலைத்திருக்கும்படி பர்னபா எல்லாருக்கும் புத்தி சொன்னான். மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கேள்வி 45. பேதுரு தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டான். சரியா தவறா என கூறுக. தவறு. பர்னபா தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டான் என்பதே சரி. அப்போஸ்தலர் 11, 22, 23 வசனங்கள். கேள்வி 46. நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவன் யார்? பர்னபா. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 22 முதல் 24 வசனங்கள் வரை. கேள்வி 47. அநேக ஜனங்கள் டேஸ் சேர்க்கப்பட்டார்கள். கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேள்வி 48. பர்னபா டேஸ் தேடும்படி டேஸுக்கு புறப்பட்டு போனான். சவுலை தேடும்படி தர்சுவுக்கு புறப்பட்டு போனான். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கேள்வி 49. பர்னபா சவுலை கண்டு எங்கே அழைத்து கொண்டு வந்தான்? அந்தியோகியாவுக்கு அழைத்து கொண்டு வந்தான். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கேள்வி 50. பர்னபாவும் சவுலும் எவ்வளவு காலமாய் அந்தியோகியாவில் இருந்தனர்? ஒரு வருஷ காலமாய். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கேள்வி 51. முதல் கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் யாருக்கு வழங்கப்பட்டது? சீஷர்களுக்கு. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கேள்வி 52. முதல் எங்கே கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று? அந்தியோகியாவிலே. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கேள்வி 53. சில தீர்க்கதரிசிகள் எங்கிருந்து அந்தியோகியாவுக்கு வந்தார்கள்? எருசலேமில் இருந்து. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம்.